ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே, உங்கள் நாமத்தில் அறிவிக்கப்பட்ட ஜனங்களா, உடன்படிக்கையின் பிள்ளைகள் ஆண்டவரே, ராஜ ரீக ஆசாரிய கூட்டமா ஆண்டவரே, உங்கள் பிள்ளைகளாக வந்திருக்கும் ஐயா. எங்கள் கிரியில் வரல ஆண்டவரே, நீர் கொடுத்து நீதியை நிமித்தம் உங்கள் நீதியை தடுத்து கொண்டு கிருபையினால் வந்திருக்கோம் அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, துக்கத்தை எப்படி சந்தோஷமா மாற்றுவது அப்பா, எங்கள் தலைப்பா நீங்கள் எங்களோட பேசிட்டு இருக்கீங்கப்பா. ஆண்டவரே, நீ பேசுகிற தேவன் அப்பா, நீ தேவனா இருந்தும் எங்களோடு பேசுறீங்கப்பா. ஆண்டவரே, நீ எத்தனை நல்லவர் ஆண்டவரே. அப்பா, நீ நல்லவர், எவ்வளவா நேசிக்கிறீங்க ஆண்டவரே. உங்கள் கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு பேசும் ஆண்டவரே, என் சபை ஜனங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. இந்த ஆன்லைன் மூலமாக தேவச்சது கேட்கிற ஜனங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. துக்கத்தை சந்தோஷம் மாற்ற முடியும் ஆண்டவரே. அப்பா, ஜனங்கள் நினைக்கிறாங்க இந்த துக்கத்தின் என்னால் வெளியே வர முடியாது, இதுதான் தலையெழுத்து நினைக்கிறாங்கப்பா. இல்ல ஆண்டவரே, நீங்க வழியை வச்சிருக்கீங்கப்பா ஆண்டவரே. துக்கத்தை சந்தோஷம் மாற்ற முடியும், உன் துக்கம் சந்தோஷமாக மாறும் சொன்னீங்களா ஆண்டவரே. ஆமென். தகப்பனே, ஆவியானவரே, வார்த்தையோடு பேசுங்க ஆண்டவரே. நீ ஆண்டவரே பேசுங்க, எங்களோடு பேசுங்கப்பா. நீ தாசன் என்றும் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்றும் ஆண்டவரே நீ சொன்னீரே, என் வார்த்தையை வாயில் அருளுவேன், என் கரத்தில் மறைக்கிறேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அடையின மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே. ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவரை எல்லா துதிகளுக்கும் பாத்திரர் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. நீங்க நம்பி அடைக்கலமா ஓடி வந்து உங்க தகப்பன் மிக நல்லவர். ஹல்லேலூயா. இன்னும் உயிரோடு கூட இருக்கிறாரு. அவர் மரணம் கிடையாது அவருக்கு. ஒருவேளை நமக்காக சிலுவையில் மரித்தாரு, நம்ம மீட்டெடுத்தாரு, இன்னும் உயிரோடு கூட இருக்கிறார் அவர். ஹல்லேலூயா. பாதாளம் அவர் கட்டி வைக்க முடியல. ஆமென். மரணத்தை பரிகரித்தார் அவர். பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் திறவுகோலை உடையவர் அவர். ஹல்லேலூயா. கீ அவர்கிட்ட தான் இருக்கு. ஆமென். அதனால உங்களுக்கு மரணம் கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கு. ஹல்லேலூயா. அது இயேசு சொன்னாரு, நானோ உனக்கு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைய வந்தாராம். ஒன்றுக்கும் குறைப்படாத சம்பூர்ணமான நிறைந்து வடிந்து ஓடும் ஆசீர்வாதம். ஆமென். கர்த்தர் மிக நல்லவர். நாம் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமாக துக்கத்தை எப்படி சந்தோஷமாக மாற்றுவது பார்த்துட்டு இருக்கோம். ஆமென். சங்கீதம் 1 பேதுரு 2:25. பேதுரு 2:25, 2ஆம் அதிகாரம் 25. பேதுரு 2ஆம் அதிகாரம் 25. ஹல்லேலூயா. எப்படி இருந்தோமா? சிதறுண்ட ஒரு நிமிஷம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவர் தழும்புகளால் குணமானீர்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பேதுரு எழுதுறாரு, நம்ம ஒரு காலத்துல டிக்டேட்டர்களா கடந்தோம், வழி தெரியாம குருடனா கடந்தோம், நம்ம இருள முழுகி போயிருந்தோம், நம்ம ஆதரிக்க விசாரிக்க ஆள் இல்லாம அனாதையா கடந்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு நல்ல மேய்ப்பர் இருக்கிறார் உங்களுக்காக. ஹல்லேலூயா. நல்ல மேய்ப்பர் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனே கொடுத்தாராம். ஆமென். அவர் நல்ல மேய்ப்பன். இந்த பூமிக்கு மேய்ப்பர்கள் இருக்காங்க, ஆடு மேய்க்கிறவங்க இருக்காங்க. அவங்க ஆடுகள் ஜீவனை கொடுக்க மாட்டாங்க. ஆடு உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு ஆடுகளை உற்றுக்குள்ள போயிடுவாங்க. இப்ப செத்து போட்டோம், ஓனாய் சிங்கம்லாம் சாப்பிட்டாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவங்களும் அவங்க உயிர் தான் முக்கியம்.
ஆனால் நம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறுத்து போய்ந்த நம்மளை உயிர்ப்பிக்கும்படி பிசாசின் கையில் நம்ம விடுதலையாக்கும்படி என்ன பண்ணாராம்? ஆடுகளுக்கு தன் சொந்த ஜீவனை அவரு கொடுத்தாராம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட அன்பு பார்த்தீங்களா? இதுதான் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாராம். இதுதான் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இந்த பூமி எப்படி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது? உனக்கு கொடுத்தாதான் உன் ஆசீர்வாதம் கிடைக்குது பூமியில். கரெக்டுங்களா? படிக்கிற பிள்ளைங்க டைமை கொடுக்குறாங்க, படிக்கிறாங்க, மார்க் எடுக்கிறாங்க. வேலைக்கு போகிறவங்க திறமையை கொடுக்குறாங்க, பலனை கொடுக்குறாங்க, பணம் கைக்கு வருது. வீட்டில் இருக்க பெண்களும் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு க்ளீனாக வீடு வைக்கிறீங்க. எல்லாம் ஒன்று செஞ்சதான் ஒன்று கிடைக்குது. ஆனால் எதுவும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு பார்த்தீங்கன்னா அது நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பு மட்டும்தான். ஆமென். உங்கள்கிட்ட எதையும் எதிர்பார்க்கல. அவர் நம் பாவிகளா, துரோகிகளா, சத்துருக்களா இருக்கும்போதே நம்மளை தேடி வந்து நம்ம பாவங்கள் ரத்தத்தினால் கழுவி நம்ம அவர் அறியாத போதும் அவர் நாமத்தை நமக்கு தரித்தாராம். ஆமென். யாரெல்லாம் விசுவாசிக்கிற எல்லோருக்கும் அவர் நாமத்தை அதிகாரம் கொடுத்தாரா, நீ பிள்ளைகளாகும்படி. ஹல்லேலூயா. அப்ப அந்த மேய்ப்பு என்ன பண்ணாரு? மரித்து அந்த கல்வாரி சிலுவை என்ன பண்ணாரா? சிலுவையின் மேல பாவங்களை சுமந்தாரா. அவரு இயேசு பூமிக்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்கவோ, கிறிஸ்துவ மதத்தை எல்லா மதம் வரலாம். அவர் இங்க நாடுகளை பாவத்திலிருந்து நரகத்துக்கு நேராக ஓடிக்கொண்ட ஆடுகளை என்ன பண்ணாராம்? காப்பாற்றி அவங்களை வழி நடத்தி பரலோகத்துக்கு கொண்டு போகும்படி. அல்லேலூயா. பிரதான மேய்ப்பராகிய நம் பிதாவாகிய தேவனுக்கு நிறுத்தும்படி. ஆமென். நல்ல மேய்ப்பன் பூமிக்கு வந்தாரு. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா அவரை? ஆமென். என்ன பண்ணாராம்? சிலுவையில தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். ஆமென். அவர் சரீரம் முழுவதும் நம் பாவம் சுமத்தப்பட்டது. அவர் பாவம் செய்யல, நமக்காக அவர் பாவம் ஆக்கப்பட்டார். அவர் அது தேவனுடைய சித்தம். அது எப்படி நம்ம நீதி செய்யாமலேயே, நம்ம கிரியை செய்யாமலேயே நீதிமான் மாற்றப்பட்டோமோ, அவர் பாவம் செய்யாமலேயே பாவமாக்கப்பட்டார். அவர் அது தேவ சித்தம். அது நான் பாவமாகணும். எல்லா ஜனங்களோட பாவம், கர்மம், தோஷங்கள், அக்கிரமங்கள், சாபங்கள், மந்திரம், விக்கிர ஆராதனை எல்லாமே அவர் சுமத்தப்பட்டது சிலுவையில். பாவத்தின் உருவமாக அவர் தோற்றமானார். அவர் வேகப்பட்டவராய் அந்த தொங்குறார். அப்படியே பார்க்கத்தகாத ரூபமில்லாதவராய் எதிர்கட்சி பாடுங்க. நம்ம நீதிமானா மாற்றும்படி, பிதாவை கொண்டு சேர்க்கும்படி, பகையாக நின்று பகையாக நின்று நடுச்சோர் தகர்த்தி நம் நடு இராதபடிக்கு சிலுவை பேர் ஆணி எடுத்து, அல்லேலூயா, பிசாசை ஜெயித்து பிதாவை கொண்டு போய் சேர்த்தார் நம்மள அவர். ஆமென். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காலம் எடுத்து நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்களாம். இப்போ நல்ல மேய்ப்பன் இருக்கிறாரு, உங்களை காணுகிற தேவனா இருக்கிறார் அவர். அல்லேலூயா. பிசாசு மேய்ப்பனா இருக்கும்போது என்ன பண்ணான்? ஆடுங்க அடிச்சான், வேதனையை படுத்தினான், சாபத்தை மேலே போட்டான், துன்பத்தை போட்டான், கஷ்டத்தை மேலே போட்டான். ஒவ்வொரு நாளும் செத்து செத்து படுக்கிற மாதிரி ஒரு மேய்ப்பன் இருந்தான் பூமியில பிசாசு. இவர் என்ன பண்ணார்? நம்மளை நம்ம மீட்டெடுத்தபடியா இவர் நம்மளை கண்ணோக்கமா இருக்காரா, இரவும் பகலும் உங்களே பாதுகாக்கிற தேவனா இருக்கார் அவர். அல்லேலூயா. எந்த தீமை உங்களை அணுகாதபடிக்கு, சாபம் உங்களை தொடாதபடிக்கு, வியாதி உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு, துக்கம் உங்களை அணுகாதபடிக்கு, கஷ்டங்கள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஒரு நல்ல மேய்ப்பன், பிரதான மேய்ப்பன் கண்கள் என்ன பண்ண எப்போதும் நீங்க முன்னாடியே நிக்கிறீங்க. அல்லேலூயா. உங்கள் ஆத்துமாக்களுக்கு அவர் என்ன பண்றாரு? அவரு மெய்ப்பரும் கண்காணியமா இருக்காரு. அவரு உங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்காரு. ஆமென். அப்படி நம்ம இருக்கோம். நம்ம பிள்ளைங்க என்ன பண்றோம்? வீட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் பிள்ளைங்களை. ஃபோன் பண்ணி கேட்குறோம், பசங்க வந்துட்டாங்களா, சாப்பிட்டாங்களா, என்ன பண்ணுறாங்க, விளையாடுறாங்களா, தூங்குறாங்களா, எல்லாம் விசாரிக்கிறியே. நான் பிள்ளைகள் அன்பு நம்ம மேலே நல்லா தகப்பன், அவங்க நல்லா தகப்பனு. பிள்ளைகள் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? செய்கிறோம். எல்லாவற்றும் மேலாக அப்புறம் அவர் அன்பு எப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. உங்களுடைய கண்ணோக்கமா இருக்காரு. உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மேல் தொடுகிறான்றாரு. அல்லேலூயா. ஆமா, நீ கூப்பிடும் போதே பதில் தருவார் அவர்.
நீ கூப்பிடும் போது உனக்கு செவி கொடுப்பார் அவர். நீதிமான் கூப்பிடும் போது கண்கள் திறந்து இருக்கிறதாம், அவர் செவிகள் திறந்து இருக்கிறதாம், உண்மை கண்ணோக்கமா இருக்கிறார் அவர். அல்லேலூயா. அவரே பிரதான மேய்ப்பர் அவர். சொல்லுங்க. ஆமா, அது தாவீது சொல்ற சங்கீதம் 23ல கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறாரு, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஆமென். என்ன இந்த ஆடுகளை பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு கொஞ்சம் வச்சுக்கோங்களேன், எல்லா ஆடு பின்னாடியே போகும். பள்ளம் இருக்கும், ஒரு ஆடு ஊந்துதுன்னா எல்லா ஆடு பின்னாடி தொப்பு ஊந்துடும் போயிட்டு. கரெக்டுங்களா? இல்லை, அந்த ஆடுக்கு தெரியாது நல்லது கிடையாது, தெரியாது. அதுக்கு கண்டது சாப்பிடும், விச செடியெல்லாம் இருக்கும், அதோட சாப்பிடும். அது ஆனால் மாடு சாப்பிடாது அதெல்லாம். ஆனால் ஆடு சாப்பிட விட்டா அது மேய்ப்பன் எப்போ கூடயே இருப்பான், ஆடு பக்கத்துலேயே. அது போல நம்ம மேய்ப்பனு நம்ம கூடயே இருக்கிறாராம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. சகல நாட்களிலும். ஆமா, நீ தாயின் உருவாக்கின உருவான நாள் முதல் உங்க கூட கர்த்தர் இருக்கிறாராம். அவர் தான் எந்தினார், உன்னை சுமந்தார், உன்னை தாங்கினார், உன்னை தப்புவித்தார். நீ பூமிக்கு வரும்போது கிருபை பாராட்டினார், உனக்கு ரத்தம் சிந்தினார், உன் பாவங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்தார் சிலுவையில, உனக்கு பரிகாரம் செஞ்சார் சிலுவையில் அவர். அல்லேலூயா. எத்தனை நல்லவர் அவர், எத்தனை நல்லவர் அவர். ஒரு அன்பு மகா பெரியது. பிரியமானவர்களே, யார் வெறுத்தாலும் உங்களை வெறுக்காதவர். உன் கணவன் மறந்தாலும், உன் மனைவி மறந்தாலும், பிள்ளைகள் மறந்தாலும், உற்றவர்கள் யார் வெறுத்தாலும் உங்களை வெறுக்காதவர் அவர். உங்களை புறமே தள்ளாதவர். என்னிடத்து வருவதை ஒருவரை நான் புறமே தள்ளுவதில்லை. அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காரோடி கேடகத்தில் அவனை இழுத்துக் கொண்டேன் என்றார். அல்லேலூயா. ஆமா, நம்ம எப்படி ரசிக்கப்பட்டோமோ நமக்கு தெரியல. அவர் சொல்லாரு, நான் வீழ்த்தப்படும் போது எல்லோரும் இழுத்துக் கொள்வேன் சொன்னார். ஆமென். அதுக்கப்புறம் அது நமக்கு ஒரு விசுவாசம் வேணும். ஏன்னா இயேசுநாதர் நான் வந்தது பார்க்கல, ரசம் செய்து நான் பார்க்கல, மறிச்சது நான் பார்க்கல. நீங்க பார்த்தீங்களா? யாரும் பார்க்கல. ஆனால் பரிசுத்த உதவிடம் என்ன பண்றோம், அதை புரிய வைக்கிறது நமக்கு ஆவியா நமக்கு மனக்கண்ணை திறந்தார். இவரே கர்த்தர், இவரே ரட்சகர், இவரே நல்ல மேய்ப்பன் என்று. அல்லேலூயா. சொல்லாரு, அதனால் நான் மரண இருளும் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புகளை பயப்பட மாட்டேன். தாவீது சொல்றான், எந்த தீமையா வரட்டும் அது என்னை மேற்கொள்ள முடியாது. சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் அது என்னை முழுகடிக்க முடியாது. எனக்கு தெரியும், உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. அவர் நோய்களை சுமந்தாரு, அவரை பாடுகளை சுமந்தாரு, என் வியாதிகளை சுமந்தாரு, என் வலியை சுமந்தாரு. எல்லா தீமையும் நாச மோசம் எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்தபடியால் என்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் பேசுகிறேன். ஆமென். கர்த்தர் மிக நல்லவர். அல்லேலூயா. ஓகே, 1 யாக்கோபு எடுங்க, 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யாக்கோபு 1:13. சோதிக்கப்படுகிற எவனும் நாம் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஆமா, நம்ம நல்லா இருக்கிறோம். அனைவரும் கற்றுல நம்ம வியாதி வருது, கஷ்டம் வருது, நம்ம என்ன ஆண்டவர் என்ன சோதிக்கிறார்? என்ன கர்த்தர் யாரும் சோதிக்கிறது கிடையாது. நம்ம செய்யற பாவத்தினால நம்ம சோதிக்க என்ன பண்றோம்? இடம் கொடுக்கிறோம். கரெக்டுங்களா? வண்டி ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னுவோம். கொஞ்சம் நீங்கள் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறீங்க, நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃப்ரீயாக உட்காந்துக்கிறீங்க, 3 பேர் உட்காந்து ஃப்ரீயாக உட்காந்துக்கிறீங்க. 4ஆவது என்ன சொல்கிறான்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன், உட்காந்துடான்றான். நீங்கன்னா பாவம் பார்த்து பாவம் பார்த்து தான் பண்ணுறீங்க, வலி விடுறீங்க, கொஞ்சம் உட்காருங்க. போக போக என்ன பண்ணுவான்? அவங்கள அப்படியே அமுக்குவான் போட்டு. ஏண்டா உட்காந்து ஏண்டா இடம் விட்டுமான்னு அவன் நீ மூஞ்ச பார்க்க, அவனை பார்க்க சண்டை கூட ஆகிடும், சில டைமில் அந்த மாதிரி நடக்குது.
ஏன் நீ பாவம் பார்த்து இடம் விட்டீங்க. அதே போல் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம செய்கிற தவறான காரியங்களுக்கு கர்த்தர் வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நிராகரித்து என் இஷ்டப்படி நான் மாமிசப்படி செய்வேன், என் யோசனைப்படி நான் செய்வேன் செய்யும் போது பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், வழி விடுறோங்க, வழி திறக்கிறோம். அப்படி என்ன பண்ணுது, பாவம் உள்ளே வரும்போது வியாதி உள்ளே வருது, சாபம் உள்ளே வருது, கஷ்டங்கள் உள்ளே வருது, கண்ணீர் துக்கம் எல்லாமே உள்ளே வந்துடுச்சு. ஏன் யார் காரணம், நம்ம வழி விட்டோம். அதே போல தான் ஆதியாகமத்தில் பார்த்தீங்க, ஆதியாகமத்தில் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அவனை தேவனை போல வச்சிருந்தார் பூமிக்கு. ஆதாம எல்லாவற்றும் ஆண்டு கொள்ளும் அதிகாரத்தை கொடுத்து சகல வித விருட்சங்களுக்கு உண்டாக்கி வச்சிருந்தார். எல்லாத்தையும் சாப்பிடு கையில் கொடுத்துட்டார் எல்லாத்தையும். அவன் என்ன பண்ணான், மனசு மாமசு விரும்புவது செஞ்சபடியால் பாவத்துக்கு என்ன பண்ணான், வழி திறந்துட்டான். ஆமாம், இப்போ எல்லாம் உள்ள வந்துருச்சு. எல்லாம் மரணம் மரணம் எல்லாரும் என்ன பண்ணிச்சான், வந்து கொடுத்து கொண்டது. பாவம் செய்யாத மரணம் மேற்கொண்டதான். கஷ்டம் துன்பம் எல்லாம் மனசு பிடிச்சிச்சு வந்து அப்படியே. நீ போனா போக மாட்டேது. முந்தின ஆதாம் என்ன பண்ண, எல்லாரும் இழந்து போயிட்டான். பிசாசு எல்லாத்தையும் திருடி போயிட்டான் முந்தின ஆதாம் கிட்ட இருந்து. ஆனால் பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அல்லேலூயா எல்லாவற்றையும் மறுபடியும் உன்னை போல் என்னை போல் மனுஷனாக வந்து மாம்சத்தை ரத்தத்தை உடையவராய் வந்து திருப்பியும் அல்லேலூயா நமக்காக அந்த கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் ஏற்று சுமந்து கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்துக்கு போய் அவனை அடிச்சு பிசாசை ஜெயித்து அதிகாரத்தை திருப்பி பறித்து உன் கையில கொடுத்துட்டாரு. இன்னைக்கு சுகத்தம் கையில கொடுத்துட்டாரு, சமாதானம் கையில கொடுத்துட்டாரு, ஆசீர்வாதம் கையில கொடுத்துட்டாரு, அவர் நன்மையும் கையில கொடுத்துட்டாரு. எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ளுகிறேன்னு. அல்லேலூயா வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆமென். எனக்கு அதிகாரம் இருக்கிறது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழெங்கும். கீழே என்ன இருக்கு, கீழே என்ன இருக்கு, பாதாளம் இருக்கு. பாதாளத்துமே உங்க அதிகாரம் இருக்கு உனக்கு. அல்லேலூயா பாதாளம் இன்னொன்று மேற்கொள்வதில்லை. ஆமென். மரணம் மேற்கொள்வதில்லை. கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா எப்படிப்பட்ட உரிமை பார்த்தீங்க, அந்தஸ்து பார்த்தீங்களா? ஆமா, பாதாளத்துமே அதிகாரம் கொடுத்தாராம். பிசாசு முன்ன பார்த்து ஓடணும், வியாதி முன்ன பார்த்து ஓடணும். அல்லேலூயா என்னால் வார்த்தை கொடுத்திருக்கிறார், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்றும் ஒன்றே சேதப்படுத்த முடியாது. இந்த பொல்லாக நிறைந்த உலகத்துல, தீமை நிறைந்த உலகத்துல நீ இருக்க, ஆனாலும் அந்த தீமை உன் அணுகக்கூடாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் இருந்தாலும் அது என் அணுகுவதில்லை. அல்லேலூயா என்ன அவர் தாமே என் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு என் நோயை சுமந்தார் சிலுவையில. மெய்யாகவே மெய்யாகவே நம் பாடல் ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை சுமந்தார். அவர் தழும்புகளால் குணமானீர்கள் என்று பேதுரு சொல்றாரு. ஆமென். சொல்லுங்க, தழும்புகளால் நான் சுகமானேன். விசுவாசமா தழும்புகளால் நான் குணமானேன், நான் குணமானேன், நான் குணமானேன். இயேசு கிறிஸ்து தழும்புகளால் குணமானேன். அல்லேலூயா அடி அந்த மாதிரி சிலுவையில் பார்க்கத்தகாத ரூபமாய் வேதனைப்பட்டவராய் தொங்கினார். ஏன் இவ்வளவு பாடுக, நீ சுகமா இருக்கணும். பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கணும். உன் உயிருள்ள நாட்கள தீமை அல்ல, துக்கத்தை அல்ல, சாபத்தை, வியாதி அல்ல, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரணும். நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையில தங்கி இருக்கணும். சஞ்சலமும் தவிப்பும் திகிலும் கவலை பயம் விட்டு போகணும். இயேசு நாமத்தினால். அல்லேலூயா அவர் வார்த்தையில் வல்லமை இருக்கு. விசுவாசிக்கும் போதே சுகம் உண்டாகும். அல்லேலூயா அவர் நல்லவர். சொல்லுங்க ஆமென். அப்போ சோதிக்கப்படுகிற எவனும் நாம் தேவனால் சோதிக்கப்படுகிற என்று சொல்லாதிருப்பானாக. கர்த்தர் சோதனை கொடுத்துக்கிறாருங்க, கர்த்தர் வேதனை கொடுத்துக்கிறாரு, கர்த்தர் இந்த நோயை கொடுத்துருக்கிறாரு, சந்தோஷம் எடுத்துக்கிறேன், இந்த பாடம் கொடுத்துருக்குறேன் அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்படி சொல்றாங்க இன்னைக்கு ஜன கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு கர்த்தர் வரட்டுவார், உன்னை கரெக்டு புரட்டி எடுப்பாரு, சட்டியில் போய் வறுத்து எடுப்பாருன்னு. அது அவங்க நம்மளால அப்படியே நடக்கும், அவங்களுக்கு நடக்கும். ஏன்னா அவனை வாங்கி போல அவ்வளவன் நன்மையை புசிப்பானான்.
மரணம் ஜீவன் நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்ப நீ என்ன புசிக்க போற? சமாதானத்தை புசி, சுகத்தை புசி, செழிப்பை புசி. அல்லேலூயா. தீமையை புசிக்காத, சாபத்தை புசிக்காத, அது வந்து கிடையாது அது. ஆமென். இந்த பைபிள் என்ன பண்ண எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்துக்கணும். ஆமென். தீமை, சாபம், ஆசீர்வாதம், நன்மை எல்லாம் பைபிள்ல இருக்கு. நீ நல்லது எடுத்துக்கொண்ட, நல்ல சூஸ் பண்ணு. ஆமென். நல்ல வார்த்தை எடுத்து படி. நீ நிறைய பேர் இன்னும் பழைய ஏற்பாடுல இருக்காங்க, இன்னும் நியாயப்பிரமாணத்திலே இருக்காங்க நிறைய பேர். இன்னைக்கு கிறிஸ்துவ ஜனங்க இன்னைக்கு நிறைய பேர் நியாயப்பிரமாணத்தின்படியே இருக்காங்க, நியாயப்பிரமாணத்தின்படி போதகம் பண்ணி கொண்டு இருக்காங்க. இன்னைக்கும் நம்ம நியாயப்பிரமாண காலத்தில் நம்ம கிடையாது, நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கும். புதிய ஏற்பாட்டு பிள்ளைகள் நம்ம. அல்லேலூயா. ஆமா, நியாயப்பிரமாணத்திலெல்லாம் ஃபாலோ பண்ணி இருக்க முடியுமா? நண்டு சாப்பிடாதன்னாரு, எறா சாப்பிடாதன்னாரு, விடுறீங்களா? அச்சி நவுத்துலாம் நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாரும் என்ன பண்ணணும்? தப்பு செஞ்சா கல்லு தடிக்கணுமா? யாரும் இருப்பாங்க பூமியில? ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. நியாயப்பிரமாணம் யாரும் செய்ய முடியாதுன்னு தான் நியாயப்பிரமாணத்தை எழுதினவரே நியாயப்பிரமாணத்தை முடிவாயிட்டார் சிலுவையில. அல்லேலூயா. எல்லாம் மாற்றி எழுத மாட்டார் அவர். திருப்ப சொன்னா சொன்னதுதான். நியாயப்பிரமாணத்தின்படி பாவத்தின் சம்பளம் எல்லாரும் மரணம் கொடுக்கணும். ஆனா என்ன, அவர் ரொம்ப நம்ம கொல்ல ஆசை, நம்ம ரொம்ப லவ் பண்றாரு இயேசுநாதர். அது என்ன பண்ணாரு? உங்களை சாவடிக்க மனசு இல்லாதபடியா அவரே மனுஷனை போல பூமிக்கு வந்தாரு. அல்லேலூயா. ஆமா, வந்து உன்னை போல என்னை போல பாவ மாம்சத்தின் சாயலை தரித்து கொண்டு வந்தாரா பூமிக்கு. இந்த புழுதியான பூமியில, இந்த பாவம் இருந்த பொல்லாங்க உலகத்துல நம்மளை போல நடந்தார் பூமியில அவர். அல்லேலூயா. நல்லவர். நீங்க ஜனங்க என்ன பண்றாங்க? கங்க குருடாகி உண்மையில்லாத இடத்துக்கெல்லாம் போய் கொண்டு இருக்காங்க. ஆனா உயிருள்ள ஜெபம் ஆராதிக்கவோ நம்ம ஜனங்களுக்கே மனது இல்லாம இருக்க. நீ சண்டே ஆராதனை தெரியும், நிறைய பேர் வரல. ஏன் வரல? அவர் அன்பு இல்லை. உண்மையில்லாத கடவுளுக்கு அன்பா இருக்காங்க உலக ஜனங்க. உண்மையுள்ள தேவனுக்கு அன்பா இருக்கிற ஜனங்களுக்கோ மனதில்லை. புரியுதுங்களா? 2 மணி நேரம் தான் சொன்னேன். எத்தனையோ வாரம் சொல்லிட்டேன் நான். சபைக்கு சீக்கிரம் வாங்க, அசல் வந்து ஆராதிங்க. நானும் சபைக்கு போனேன், நானும் உட்காந்துட்டு வந்தேன் போயிட்டு. அது வராம இருக்கலாம். நம்ம ஒரு ஆசை வாஞ்சி இருக்கணும், நம்ம ஆவியில ஒரு அனல் இருக்கணும், ஒரு வெறித்தன்மை இருக்கணும் ஆவியில. கத்தையில் ஆராதிக்கணும், உங்களுக்கு பலத்தில் ஆராதிக்கணும், கரங்கள் தட்டி ஆராதிக்கணும், கையை வைத்து ஆராதிக்கணும். நான் சொல்ல தேவையில்ல. உண்மையில நீங்க ரட்சிக்கப்படுது, உங்க அன்பு உங்களுக்கு தானா வரும் உங்களுக்கு. அல்லேலூயா. சின்னவங்களுக்கு பெரிய எல்லாருக்குமே ரட்சிப்பு உள்ள இருந்ததுன்னா உள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களை ஆராதிக்க வைப்பார். உங்களை அறியாமலே தண்ணி வரும் கண்ணில், கரங்களை உயர்த்துங்க, பணிந்து குனிந்து ஆராதிப்பீங்க அவர். அல்லேலூயா. அப்ப அந்த எப்படி அந்த அன்பு தெரியும்னா, நம்ம அவரோட வேதம் வாசிக்க அவரோட நெருங்க தான் நம்ம எப்படிப்பட்ட அன்பு நமக்கு தெரியும். நம்மளுக்கு அந்த கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஏன்னா நான் எவ்வளவு சொன்னாலும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க ஜெபித்து நீங்க ஜெயித்த பெறும்படி நீங்க முன்னேறும்படி பார்க்கும்போது தெரியும். என் ஜெபத்தை கேட்கிறாரு, இது நல்லவரான்னு உங்களுக்கு அன்பு பெருகும். அல்லேலூயா. உங்க மனமும் அவர் மனமும் என்ன ஆகணும்? ஒன்னாகணும். எப்படி பூமியில ஒரு கணவன் மனம் எப்படி இருமனமும் ஒரு மனம் ஆகும்போது திருமணம் வந்து கரெக்டுங்களா? அதே போல உங்க ஆவியும் அவர் ஆவி இணையும் போதுதான் உங்களுக்கு அன்பு பெருகும். ஆமென். நீங்க அவர் இப்படி வந்தா நீ இப்படி போனீங்கன்னா எப்படி தெரியும் வழி? 2 பேரும் ஒரே வழியில போகணும். கரெக்டுங்களா? 2 குதிரை இருக்கு, குதிரை ஓட்டு என்ன பண்ணுவா? 2 குதிரையும் ஒன்னா ஓட்டுன்னு போன வண்டியை. ஒரு குதிரை எப்படி போறேன்னா வண்டி கவுந்துடும். நீ அநேக வாழ்க்கை கவுந்த காரணம் என்ன? ஆண்டவரோடு நடக்கிறது கிடையாது. அவங்க வாழ்க்கை எப்படி நடக்கிறது கிடையாது. என் இஷ்டம் நான் வருவேன் போவேன், அதுனா செய்வேன், என் இஷ்டம். அது மோஷம் தான் ஆண்டவர் கம்பளம் பண்ண மாட்டார். முன்ன மோஷம் தான் அவங்க சிந்திக்க தீர்மானிக்க அறிவு கொடுத்துக்கிறாரு.
நம்ம என்ன பண்ண ஞானமாக நம்ம செயல்படுறது நமக்கு நல்லது. ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுறது நமக்கு நல்லது. அல்லேலூயா. நீ ரட்சிப்பை உதாசனம் படுத்தும் போது அவர் கவலைப்பட மாட்டாரு, நீ தான் அடி வாங்கணும். கரெக்டுங்களா? அதான் சோதனைக்கு நீ இடம் கொடுக்கும் போது யார் அடி வாங்குறது? நீ தான் கஷ்டப்படுற, நீ தான் துக்கப்படுற, நீ தான் வேதனைப்படுற. அவர் கிருபைன்றது குடம் மாதிரி. அவர் குடக்குள்ள வந்துட்டீங்கன்னா வெயில் படாது, மழையும் படாது, உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். உன்னதமான தம் சிறகுகளால் மூடுவார் உங்களை. தீங்குனால தம் கூடாரத்தில் மறைச்சு வைப்பார் உங்களை. அல்லேலூயா. அவர் உங்கள் வேடனை கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோய்க்கும் உங்கள் தப்பி வைப்பார் அவர். ஆமென். இல்லை எப்போ அவருக்குள்ள நீங்க வரும்போது அடைக்கலமாக்குள்ள வந்துடணும். நீங்க எப்படி ஒரு கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ குஞ்சுங்களா ஸ்டார்டிங்ல மூடிக்கணும், அப்படியாது. ஏன்னா கழுகு பார்க்காதபடிக்கு, இந்த பூமியில குளிர் இருக்காதபடிக்கு தான் இப்போ இந்த குஞ்சுகள் பாதுகாக்குது, அரவணைக்குது, அப்படியே ஒரு வாம் கொடுக்குது அதுக்கு. அது போல உன்னதமான மரங்களை வந்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரும் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான். சுய இச்சை, கண்கள் இச்சை, மாம்ச இச்சை, வேதம் படிச்சிருக்கு. அது மாதிரி இப்போ கடலை பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீனுங்க இருக்கு. ஆனால் ஒருத்தர் தூண்டில் போட வச்சுக்கோங்களேன், ஒரு இறைய போடுறான், போட்டு வேணா அவன் மீனுக்கு பார்த்தீங்கன்னா அவரே டெம்டேஷனாக இருக்கும். மீன் எப்படி இருக்கும்? டென்ஷனாக இருக்கும். அப்படியே ஏதாவது உள்ள வந்து எதாவது ஊந்துருக்கு, போலாமா வேணாவா அழைப்பாய். அப்படியாது போய் பிடிச்சது நான் அவளை மாட்டிக்கிச்சு. கரெக்டுங்களா? எலி பொந்து வைக்கிறோம், எலி பிடிக்கிறதுக்கு. உள்ள எதை வைக்கிறீங்க, கருவாடை வைக்கிறீங்க வச்சுக்கோங்க, எலி பொந்துக்குள்ள. அந்த எலிக்கு பார்த்தீங்கன்னா அந்த வாசனைக்கு கிட்ட வந்துடும். உள்ள போலாமா வேணாம், உள்ள சுற்றி வரும், அது பட்டு விழுக மாட்டிக்கும். டெம்டேஷன் ஆகுது அதுக்கு. அதை பேச என்ன பண்ணுறான், தூண்டில போடுறான், அவங்க மேலே சிந்தனையை போடுறான், வியாதியை உள்ள போடுறான், கஷ்டத்தை உள்ள போடுறான், உன் குடும்ப சூழ்நிலை உள்ள போறான், பாரத்தை உள்ள போடுறான். நீ என்ன பண்ற, வாங்கி எச்சு வச்சுக்கிற 10 ரூபா வாங்கிக்காத, கொடுத்துட்டு அவங்ககிட்டயே. அல்லேலூயா. பிசாசே இங்க வா, இது ராங் அட்ரஸ், இது ராங் அட்ரஸ். எந்த கிடையாது, இது வியாதி எந்த கிடையாது, சுகம் என்னுடையது, சாபம் எந்த கிடையாது, ஆசீர்வாதம் என்னுடையது, கண்ணீர் எந்த கிடையாது, சந்தோஷம் என்னுடையது. அல்லேலூயா. வறுமை எந்த கிடையாது, செழிப்பு என்னுடையது, தோல்வி எந்த கிடையாது, வெற்றி என்னுடையது. என்ன பண்றீங்க, வாங்கிக்கோங்க. பிசாசே உன் சரக்கத்தின் போ, ராங் அட்ரஸ். ஆமென். இப்போ உங்களுக்கு கொரியர் வருது, பக்கத்து வீடு பேருக்கு ஒரு போஸ்ட் வருது, உங்க கேட்டை தட்டி, அம்மா நீங்க தான்மா வாங்கிக்கோங்க, வாங்கிப்பீங்களா பேரு? இல்லை இந்த பேர் எந்த கிடையாதுங்க, இது பக்கத்து வீடுங்க, சொல்ல மாட்டீங்க. அதே போல பிசாசு தீமையை கொண்டு விட சொல்லணும், எதிர்த்து நிற்கணும். பிசாசே ராங் அட்ரஸ், இந்த வீடு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு, நாங்கள் உடன்படிக்கையின் குடும்பம், உடன்படிக்கையின் குடும்பம், நாங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். என் வீடு அப்பத்தின் வீடு, இந்த வீடு சுகத்தின் வீடு, இந்த வீடு செழிப்பின் வீடு, இந்த வீட்டில் தீமை கொண்டு வைக்காத பிசாசே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எதிர்த்து நிற்கிறேன் சொல்லி பாருங்க. பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான், வியாதி ஓடி போகும். அல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவர். ஆமென். இந்த சரீரம் சாவுக்கு ஏதுவான சரீரம், ஆனா இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவருக்குள்ள இருக்கிறார். அவர் வல்லமை, உயிர்த்த வல்லமை, அவர் மகிமை உனக்குள்ள இருக்கு. ஆமென். அவர் ஜீவன் உனக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதுதான் கிறிஸ்து இயேசுவின் ஜீவன் அளிக்கிற ஆவின் பிரமாணம். அது என்ன, பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தில் என்னை விடுதலை ஆக்கிற்றே. ஆதாரி விடுதலை ஆனீர்கள், நீங்கள் சுகம் ஆனீர்கள், நீங்க செழிப்பானீர்கள், நீங்க ஆசீர்வாதம் ஆனீர்கள். ஆமென். என்ன, மனுஷகுமாரன் உங்கள் விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆனீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. பின்பு
இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்குமா? புரியுதுங்களா? எப்படி ஒரு பெண் வந்து கர்ப்பம் தரித்து 10 மாதம் குழந்தைய சுமந்து பெற்றெடுக்கிறாங்களோ, அதே போல் நம்ம பாவத்துக்கு இடம் கொடுக்கும்போது அந்த பாவம் வந்து உள்ள கரு மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, உருவாகி பாவத்தை என்ன பண்ணுறோமா, பெற்றெடுக்கிறோமா? அது நம்ம பாவம் பாரு எவ்வளோ பொல்லாததாக இருக்கும் பார்த்தீங்களா? இன்னைக்கு ஜனங்க எவ்வளோ பாவம் செய்கிறாங்க, படித்தவங்க படிக்காதவங்க, பாவம் எல்லாரையும் ஆண்டு கொள்ளுது. பெரிய பெரிய அதிகாரிங்க படித்தவங்களாம் இருக்காங்க, அவங்களும் பாவம் செய்கிறாங்க, சீப்பாக நடந்துக்கிறாங்க. ஐயா இந்த மனுஷன் நடந்துக்கிறாங்க அந்த மாதிரி என்னங்க நம்பவே முடியல. ஆமாம், அவருக்குள்ள பாவம் இருக்குது. ஜனம் குடிக்கிறாங்க, வெறிச்சனம் பண்ணுறாங்க, விபச்சாரம் பண்ணுறாங்க. ஏன்? அந்த பாவ எண்ணங்கள் அவன் செய்ய வைக்குது, இவ்வளோ தூண்டி விடுது, அப்படியே டெம்டேஷன் கொடுக்குது, உள்ள செய்ய ஒரு ஊக்குதல் கொடுக்குது உள்ளேருந்து. நமக்கு அவன் எண்ணங்கள் வருது, நமக்கும் தவறான எண்ணங்கள் வருது. அப்படிங்களா சொல்லணும். பாவத்தினா பண்ண வழி தரக்கூடாது. நீ உடனே சொல்லணும், இல்லை நான் தேவ நீதி, நான் பாவமே நீ மேலே ஆண்டுக்கு அதிகாரம் இல்லை, நான் பாவத்தை செத்துட்டேன், நான் பாவத்தை கடனாளி கிடையாது. அல்லேலூயா. நான் தேவ நீதி, நான் நீதிமான், நான் நல்ல கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார், நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் நீதிமான் மாற்றப்பட்டு இருக்கேன். அப்படி சொல்லும் போது பாவம் உங்களை விட்டு ஓடி போகும், பாவம் ஓடி போவான். அல்லேலூயா. பாருங்க, அப்ப அது இச்சையான கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்குதான். அதுதான் பாவத்தின் சம்பளம் மரணம். அதான் சொல்லுது. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். சின் இஸ் டேஞ்சரஸ். பாவம் பெருசு பாவம். அந்த பாவத்தை தான் நாம் இயேசுநாதர் அந்த கல்வாரி சில சுமந்து தீர்த்தான சிலுவையின் மேல. அல்லேலூயா. நீங்க பாவம் செத்துட்டீங்களா இல்லையா? நீங்க மறிச்சிட்டீங்களா பாவத்துக்கு? ஆமென். அவன் கோபம் வருமா உங்களுக்கு? எனக்கு முக்கியமான கோபங்க எனக்கு. நான் வாயாடிங்க, நான் அப்படியே இருக்கக்கூடாது. நீடிய பொறுமையா இருக்கணும் குடும்பத்தில். அல்லேலூயா. உதலுக்கு காவல் வைக்கணும். நீங்க உதடு பொல்லாங்க இருந்த உலக உதடு வாய், இது சும்மா இருக்காது வாய். சபிக்கிறது ரொம்ப பிடிக்கும் வாய்க்கு. ஏன்னா அப்படி பழக்கப்பட்டாச்சு சின்ன வயசுல இருந்தா நம்ம. இப்போ அதே மாதிரி தான், தலை படப்பட சபிக்கலாமா, திட்டலாமா, தப்பான பேசலாமா, துடிக்கும் வாய் அப்படியே. அப்போ ஒரு காவல் போடு, ஜிப்பிக்கு போடு. ஆமென். உனக்குள்ள ஜீவன் இருக்கு, உள்ள உனக்குள்ள இருக்கு ஜீவன் இருக்கு. உங்க பீரோவா நகைலாம் வச்சுட்டு வரீங்க, பீரோ பூட்டு வரீங்களா? ஏன்? பீரோக்குள்ள நகை இருக்கு உள்ள. அது போல உங்களுக்குள்ள என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு உள்ள. அப்போ வாய் தான், வாய் உள்ளதெல்லாம் போதும் உள்ள. வாய்க்கு ஒரு ஜிப்பு போடுன்றாரு. ஆமென். தீமை வாய்க்குள்ள வரக்கூடாது, தீமை உள்ள போகக்கூடாது. உள்ள நம்ம எதை கேட்குறோம், எதை பார்க்குறோம், எங்கே உட்காடுறோம், யாருக்கு ரொம்ப நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம எண்ணங்கள்லாம் மாறுது. எண்ணங்கள் நம்ம என்ன பண்ணுறது, நம்ம வாழ்க்கையில் அடிப்படை உணர்ச்சிகள் தூண்டி விடுது. கரெக்டுங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா தேவையில்லா வெட்டி கதை பேசுகிறவங்க உட்காந்து இருப்பாங்க. போயிட்டு ஃப்ரெண்டுங்க, டீப் ஃப்ரெண்டுங்க, போகிறவங்க கதை, வெட்டி கதை, சினிமா கதை, அவங்க கதை, இவங்க பேசி அவன் கெட்டது போதாம 10 பேர் உட்கார வச்சு அவனும் கெட்டதுன்னு இருப்பான். துன்மாக்க உட்கார இடத்துல உட்காராதான்றாரு. அவன் கொஞ்சம் கிட்ட உட்காந்து கமாண்ட் சிரிச்சுன்னு இருக்காத. கர்த்தர் வேதத்தை தியானி, கர்த்தர் வார்த்தையை தியானி. அது உனக்கு உடம்புக்கலாது ஔஷதம், உனக்கு அது உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு அது உனக்கு பலன், உனக்கு அது. அல்லேலூயா. கர்த்தர் வேதத்துக்கு பிரியமா இருக்கணும். நம்ம என்ன செய்த சொன்னாலும் கர்த்தர் வேதத்தை ரொம்ப நேசிக்கணும். ஆமென். இருளுக்குள்ள நம்ம நெருங்கணும். ஆமென். சொல்லுங்க, உங்களை கர்த்தரோட நெருங்கணும். அல்லேலூயா. ஆமா, பரிசுத்த ஆவிக்கு நீங்க வாஞ்சிக்கணும். நீங்க எல்லாரும் பரிசுத்த பெற்றுக்கொள்ள நீங்க என்ன பண்ணணும்? வாஞ்சிக்கணும். சொல்லு, வாய்த்து சொல்லு, பரிசுத்த பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். நான் சவுண்டா, பரிசுத்த ஆவி பெற்றுக்கொள்ள நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறானா? ஆமென். ரொம்ப நல்லவர். பரிசுத்த பெற்று நீ பெற்றுக்கொண்டு அவரோடு நெருங்கும் போது
உங்க ஆவி அவரோட ஆவி இணையும் போது ஆமென், அவர் பிரசன்னத்தை உங்களை உணர முடியும். தேவ பிரசன்னத்தை உங்களை உணர முடியும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆவி ரசிக்கப்படலைன்னா உங்களால் பிரசன்னத்தை உணர முடியாது. இப்போ ஞானஸ்தானம் என்னது? ஒரு தோற்றம், அது ஒரு அடையாளம், அவ்வளோதான். அதனால நீ தேவனோட சேர்ந்து ஐக்கியம் இல்லை. அது அவனோட ஆவி தான் தேவனோட ஐக்கியமாகும், உங்கள் சரீரம் கிடையாது. நீ ஜெபிக்கும் போது பார்த்துக்கோங்க, நீங்கள் மைண்ட் பேசினே இருக்கு ஏதாவது ஒன்று. நீ பாடும் போது பாருங்க, மைண்ட் ஏதோ யோசிச்சு இருக்கும். நீ பாடுவ, ஆனால் மைண்ட் ஏதோ யோசிச்சு இருக்கும். இப்போ இந்த மைண்டு ரசிக்கப்படலை, இந்த சரீரம் ரசிக்கப்படலை, உன் ஆவிதான் ரசிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ இந்த ஆவியோடு அவருடைய சேர்ந்து இருக்கணுமா? இயேசுவோடு சேர்ந்து இருக்கிறவன் ஒரே சரீரமா இருக்கிறது போல ஆவி கர்த்தரோடு சேர்ந்து இருக்கிறவன் ஒரே ஆவியா இருக்கிறான். ஆமென். அப்போ அந்த ஆவி பெற்றுக்கொண்டு என்ன பண்ணணும்? வாஞ்சிக்கணும். பெற்றுக்கொண்டவங்க அதை அனுதினம் என்ன பண்ணணும்? இன்னும் அதிகமாக பாஷைகளை பேசணும், அவரை நல்லா துதிக்கணும், அவரை ஐக்கியமாகணும். அல்லேலூயா. நீ யாருக்கும் கிடைக்காத, நிறைய பேர் கிடைக்கல இன்னைக்கு. அது நேரம் கேட்கல, வாஞ்சிக்கல. சில பேர் அவரை வெறுக்கிறாங்க, வேணான்றாங்க, புறமே தள்ளுறாங்க. ஆனால் பெற்றுக்கொண்டவங்களோ அவர் மகிமைப்படுத்தும் போது அல்லேலூயா, அவர் உண்டில் வகைப்படுகிறார். அவர் உண்டில் வகைப்படுகிறார், உண்டில வகைப்படுகிறார் ஆவியானவர். ஆமென். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து வந்தாராம்? பரலோகத்தில் வந்தார். அவர் பிதாவிலிருந்து வந்தவர். அவர் ஆமென். நம்மள எங்கிருந்து வந்தோம்? பூமியிலிருந்து வந்தோம். அவர் சொன்னார் வானத்தில் வந்தேன் என்றார். இயேசுநாதர் நான் வானத்திலிருந்து வந்தேன் என்றார். நம்மளுக்கு அவரும் என்ன போல மனுஷன் தானே, நீ அவரும் நம்மளை போல மனுஷனாக தான் இருந்தாரு. ஆனா அவர் வேற, நம்ம வேற. நம்ம ஆன்மீகத்திலிருந்து வந்தோம். அது பரிசுத்த ஆவியினால் அவரு பெருக்கப்பட்டார். அவர் ஆமென். நானே வானத்தில் வந்த ஜீவ அப்பம், உனக்காக பிற்கப்படுகிற அப்பம் நான் தான். அல்லேலூயா. உன் பாவத்தை உன்னை அடிச்சிருக்கணும், உன் சரீரம் கிழிச்சிருக்கணும், நீ ரத்தம் செஞ்சிருக்கணும், உன் கையில கால் ஆணி அடிச்சிருக்கணும், நீ சில நீ மறிச்சிருக்கணும். அந்த பனிஷ்மெண்ட்டை, அந்த பாவத்துக்கான தண்டனை ஆக்கினை நான் ஏற்றுக்கொண்டேன். பிதாவில் கோபம் பற்றி எரிந்தது, தேவ கோபாக்கினை பற்றி எரிந்ததுதான். அந்த கோபம் தான் அவர் ஊற்றப்பட்டதான். பாவம் அவர் சுமத்தப்பட்ட போது பிதா என்ன பண்ணார்? முகத்தை திருப்பி கொண்டாராம். அப்ப சொல்ல பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. ஏன்னா அதுக்குள்ள அவங்களுக்கு கைவிடவே இல்லை, அவங்க ஒன்னாவே இருக்காங்க. பிதா பசங்க உட்கார்ந்து இருக்காரு. அவர் எப்போதும் துதிக்க கோடான தூதர்கள் இருக்காங்க, மகிமைப்பட்ட தேவ தூதர்கள் இருக்காங்க, பரிசுத்தவான்கள் இருக்காங்க. அவருக்கு சிங்காசனம் இருக்கு. எல்லாத்தையும் விட்டு நமக்கா வந்தபடியால் பாவம் சுமத்தப்பட்ட போது பிதா பாவத்தை பாராது சுத்த கண்ணரா இருக்காது, தன் முகத்தை திரும்பி கொண்டார் அவர். அப்போ அங்க மரணம் உண்டாயிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. அதுதான் எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும். நன்மையான ஈவு யாரு? இயேசுநாதர் இருக்காங்க. நம்ம நல்ல ஈவை கொடுத்தாரு, நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு, ஒரு அந்தஸ்தை கொடுத்தாரு. இந்த சமுதாயத்தை நீ வாழபடி ஒரு தலையை உயர்த்தி வச்சார் அவர் தான். அல்லேலூயா. பிதாசம் தலை என்ன பண்ணா? தொங்க போட்டான், உனக்கு குனிய வச்சுட்டான், எழுந்துக்க முடியாத அளவுக்கு. இவர் என்ன பண்ணாரு? உனக்கு ஜீவனை கொடுத்து, நன்மையான ஈவை கொடுத்து, உனக்கு பலனை கொடுத்து, திறமையை கொடுத்து, அபிஷேகத்தை கொடுத்து, ஊழியத்தை கொடுத்து, உன் வாழ்க்கையை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, சுகம் கொடுத்து உயர்த்தி வைத்தவர் இயேசுநாதர். அல்லேலூயா. அதுதான் நான் வாழ்வதெல்லாம் தேவனுடைய சுத்த கிருபை, நல்ல கிருபை, வல்ல கிருபை. கிறிஸ்டியன் சொல்றான் நான் வாழ்வதா தேவ கிருபை என்று. இயேசுநாதர் வாழ வச்சாருங்க. கிருபைனா இயேசு, கிருபை அப்படி இல்லை, கிருபைனா இயேசு. அல்லேலூயா. ஆமா, மிக நல்லவர் அவர். அப்போ இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பிதாவுக்கு சீசன் சொல்றாரு, நான் நம்ம கூட இருந்தேன், இப்ப நான் பரலோகம் போறேன், என் வேலை இங்க முடிஞ்சு, பூமியில வேலை முடிஞ்சிடுச்சு, நீ பரலோகத்தை போயிட்டு பிதா வலது பக்கத்துல போயிட்டு உட்கார போறேன்,
நான் போய் வேண்டிக் கொள்வேன், அப்போது வேறொரு தேற்றரவாளன் பிதா உங்களை கொடுப்பார். உங்களுக்கு அவர் உங்க சத்தியத்தை வழிநடத்துவாரு. நான் சேர்த்ததை உங்களை நினைப்பூட்டுவாரு. சாட்சி எடுத்து சொல்லுவார். உனக்கு சத்தியத்துக்குள்ளேயே உங்களை வழிநடத்துவாரு. நீ கிருபையை விட்டு விலகி போகாதபடிக்கு, விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு உன் விசுவாசத்தை கட்டி எழுப்புவாரு. உன் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவார். உன்னை வழிநடத்துவார். ஆமென். அவர்தான் நமக்குள்ள இருக்கிறாரு. ஆமென். எல்லாம் பூமி நம்ம இருக்க முடியுமா? மனுஷங்க எப்படி இருக்கா? மனுஷங்க சிங்கம் போட்டு பிச்சுக்கிறாங்க. கொண்டாங்க இந்த உலகம். நீயா நானா போட்டி பொறாம. குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க? சொத்துக்காக எல்லாரும் குடும்பத்தில் இருக்க சாவடிச்சு போட்டுக்கிறான். பணத்துக்காக. ஒற்றுமை இல்லை, அன்பு இல்லை குடும்பத்துல. இந்த தீமை நிறைந்த உலகத்துல கத்திருப்பாரு. நம்மளுக்கு ஒரு விசுவாசத்தை கொடுத்து, ஒரு நம்பிக்கையை கொடுத்து, பரலோகம் ஒண்ணு இருக்கு, கவலைப்படாத. இந்த பூமியில நீ கஷ்டப்படுற, கண்டிப்பா ஒரு நாள் நீ இந்த பரலோகத்துல கூட்டிட்டு போ. உன்ன நான் கூட்டிட்டு போய் பிதாவின் சமூகம் நிக்க வைக்க. உன்ன அதை கவலைப்படாத. அது சீர்கழித்து நீங்கும். இந்த லேசான உபத்திரம் உனக்கு காணப்படுகிறது அல்ல, காணாத நோக்கி இருக்க. அது சீர்கழித்து நீங்கும். இந்த லேசான உபத்திரவும். சொல்லுங்க, லேசான உபத்திரவும். ஆமா, லேசான உபத்திரவும். ஆமா, நம்ம என்ன பண்ண பிரச்சனை வந்தாங்க? ஐயோ பெரிய உபத்திரம் வந்துடுச்சுங்க, பெரிய கஷ்டம் வந்துச்சு, என் கஷ்டம் யாருக்குமே வரக்கூடாதுன்றோம். அது பவுல் சொல்றாரு, இது ஒரு லேசான உபத்திரவம். ஆமா, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாரு. நான் எப்படி வளர்ந்தேன், எப்படி வாழ்ந்தேன், நான் எப்படி ஃபேமிலியில் வந்திருக்கேன், இயேசுக்காக நான் இவ்வளவு பாடுபடுறேனே, இவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறேன். ஆனா இந்த பிரச்சனை எனக்கு எப்படி இருக்குன்னா, அவர் அன்பை தெரிஞ்சிடுச்சு. அதான் இந்த பிரச்சனைக்கு லேசான உபத்திரமா இருக்கு எனக்கு. அது சீக்கிரத்து நீங்கும் இந்த லேசான உபத்திரம்ன்றாரு. சொல்றாரு, கல்லெடுத்து அடிக்கிறான், சாட்டையில் அடிக்கிறான், கடலை போடுறான். ஆனா அவருக்கு சோர்வே அடையல. அவரு எந்த நேரம் ஆடுகளுக்கு அடுக்கப்படுகிறது எண்ணுகிறவன் ஏறிட்டாலும் ஆடு அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்க, புறத்துல அடிக்கிறாங்க, வயிறாங்க. சொந்த சகோதரர்கள், நண்பர்கள், ஊருக்கு எல்லாரும் பிரச்சனை தான் வருது. எங்களுக்கு புறப்படலாம். சாப்பிடாம இருந்தோம், நிர்வாணமா இருந்தோம், தூக்கம் இல்லாம இருந்தோம், கப்பல பயணம் செஞ்சோம், மலைகளை ஒளிஞ்சுக்கு வந்தோம், எவ்வளவு கஷ்டப்பட்டோம். ஆனா கிறிஸ்து அன்பை விட்டு இங்க யாரும் பிரிக்க முடியாது என்றார். அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஏன்னா அவர் அன்பை புரிஞ்சிருக்கேன். தேவன் அறிகிற அறிவினால எல்லா இடத்திலும் எப்பொழுதும் என்னை வெற்றி சிறக்கிற பழுது இருக்கபடியால் கிறிஸ்துவுக்கு வாழ எப்போதும் எல்லா இடத்திலும் வெற்றி உண்டு. தோல்வி என்பது கிடையாது. அல்லேலூயா. அதுதான் தேவ அன்பு. அந்த அன்பு புரிஞ்சுக்கணும். நம்ம அன்பு புரிஞ்சுக்கணும். எனக்கா சொந்த குமாரனே கொடுத்தாரே, அந்த பிக்சர் என்ன பண்ண நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். மைண்ட்ல பிக்சர் வச்சுக்கணும். எனக்கு சொந்த குமாரனையே கொடுத்தாரேங்க, அவரு நான் முடிஞ்சிடுச்சு. அப்ப நான் இன்னைக்கு கண்ணில் என்னென்ன பாக்குறேன், எனக்கு எல்லாமே எனக்கு இது பிரச்சனை கிடையாது, கண்டிப்பா நான் வெளியே வருவேன். வியாதியில் இருக்க சுகத்துக்கு வெளியே வருவீங்க, குறைவில் இருக்கீங்களா செலுத்துக்கு வெளியே வருவீங்க, துக்கத்தை வாழ்றீங்களா சந்தோஷம் வெளியே வருவீங்க. அல்லேலூயா. தோல்வியில வாழ்றீங்களா வெற்றியில வாழ்க்கை வருவீங்க. ஆமென். விசுவாசிக்கணும். பிலீவ். ஆமென். விசுவாசிங்க. விசுவாசி இருக்கிறவனுக்கு எல்லாமே கூட சொன்னாரு. விசுவாசிகளுக்கு எல்லாமே கூடும். ஆமா, அவரை நம்புங்க. அவரே நம் பரிகாரியாக கர்த்தர். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய எதிர்பார்க்கறாங்க. நான் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், விசுவாசத்தை பார்ப்பேன்றாரு. ஆமென். நீ எத்தனை ஆத்மா சேர்த்து இருக்கு அதெல்லாம் ஓகே, எவ்வளவு ஊழியம் அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் கணக்கில் வைக்கப்படும். அவன் முதல் என்ன பார்ப்பான், உங்க விசுவாசம் இருக்கா நான் பார்ப்பேன் வரும்போது. விசுவாசம் நமக்குள்ள வரணும். விசுவாசம் எப்படி வரும்? பைபிள் படிக்கணும். நீங்க படிச்சீங்கன்னா புரியாது உங்களுக்கு. அதுக்கு சபை ஏற்படுத்தி சபை சொல்லி தராரு. அப்ப மெசேஜ் கேட்டு நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அது உங்களை ஆவியை அவங்க சொல்லிக் கொடுப்பாரு. உங்களுக்கு பரிசுத்த உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு உங்களுக்கு அவர். ஆமென்.
சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும். சொல்லுங்க. சோர்வு வருது, நமக்கு சோர்வு வருதுல, அவன் ஜெபிக்க முடியாம இருக்குல்ல. அது என்னடா என்ன ஜெபிச்சோம் ஒன்றும் மாறலை, அப்படியேதான் இருக்கு எல்லாம். ஆனால் நம்ம ஜெபத்தை கேட்கிறா இல்லை தெரியல, எனக்கு கஷ்டம் மலைச்சிருக்கிறான்னு தெரியல. அப்போ அநேக நம்ம என்ன பண்ண நமக்கு என்ன பண்ணுறோம், நம்மளே கஷ்டப்படுத்திக்கிறோம். நம்ம மைண்டு சொல்லுது இது நடக்காது வராது, கஷ்டத்தை மறந்துட்டார், உன்னை கஷ்டத்தை செய்ய மாட்டார், நீ பாவி, நீ கஷ்டம் உண்மையாக கிடையாது பேசினா பண்ண குற்றப்படுத்துறான், வந்து நான் இப்போ மேலே வைக்கிறான். ஆண்டு கதை சொல்கிறாரு, சொந்த பார்க்காம ஜெபிக்கணும் எப்போதும். ஏன்னா ஒரு கதை சொல்கிறேன் உங்களுக்கு. லூக்கால பார்த்தீங்கன்னா ஒரு ராஜா, ஒரு விதவை பெண்ணு. அந்த ராஜா பார்த்தீங்கன்னா பொல்லாத ராஜா. அந்த ஆள் கடவுளுக்கு பயப்பட மாட்டானா, யாரையும் மதிக்க மாட்டான் ராஜால. ஆனால் இந்த பொம்பளை என்ன பண்ணு, போய் டெய்லி எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கு வர வேண்டியதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுங்க, விடாமல் எல்லாம் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான், விடாமல் தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கான். அது கல்லு போல இருக்கா மனசு, ராஜா மனசு. அவனு ஒரு யோசிச்சான், யாராவது பொம்பளை டெய்லி நம்ம டார்ச்சர் பண்ணுது நம்மளை, எனக்கு நியாயம் செய்யுங்கன்னு. சரி கூப்பிடு, என்னதான் பிரச்சனை கேட்குறேன், கூப்பிடு. அப்படி கேட்டு என்ன பண்றாரு, நியாயம் செய்யறாரு. லூக்கா 18ஆம் அதிகாரம் 18:1. ஒரு கதை சொல்றாரு சீஷர்களுக்கு, எப்படி சொந்த பார்க்கும் ஜெபம் பண்றது சொல்லிக் கொடுக்குறாரு. சொல்றாரு, அந்த ராஜா வந்து கடவுளை மதிக்கல, ஜனங்களை மதிக்கல. ஆனால் இப்போ அந்த பொங்கல் ஓயாமல் அவனை என்ன பண்ணி போயிட்டு டார்ச்சர் பண்ணது, போயிட்டு என்ன நியாயம் செய்யுங்க, நியாயம் செய்யுங்கன்னு சொல்றாரு. அந்த பொல்லாத மனுஷன் கத்து அவர்கள் நோக்கி அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். ஓ ஆமென். ஆமென், ஹல்லேலூயா. நியாயம் செய்யாமல், ஆமா, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுவதற்கு. நான் ஜெபம் பண்ணிட்டேங்க, எனக்கு எதுவுமே வரலைங்க எனக்கு. அந்த அவங்க பாருங்க, இரவும் பகலும் ஜெபிச்சாங்களாம். ஹல்லேலூயா. மேகம் வரலதான். எலியா பெரிய பெரிய தீர்க்கதரிசி, அவரு வானத்தில் அக்கினி வர வச்சாரு. அவர் சொன்ன மழை நின்று போச்சு. மழை வரக்கூடாது சொல்லிட்டு மழை வரல, பூமியில தண்ணியே வரல. 3 வருஷம் 6 மாசம் மழையே இல்லை. ஒரு சொன்ன வாரத்துக்கு மழை நின்று போச்சு. ஆனால் மழை வரும்போது திருப்பி என்ன பண்ண ஜெபிக்கிறாரு. போய் பார்க்க வேலைக்கு நம்புற போய் மேகம் வந்து பாருன்றாரு. போய் பார்க்குறாரு ஒரு மேகம் கையில் கூட மேகம் வரல. கடைசி வேலை 7வது வேலை ஜெபிக்கிற போது கையில் மேகம் காணப்பட்டதான். ஹல்லேலூயா. அப்போ நினைக்கிறான்ல, என்னப்பா நான் ஜெபிக்கும் போது வானத்துக்கு அக்கடியே வந்தது, மழை வரக்கூடாது சொன்ன 3 வருஷம் 6 மாசம் மழையே இல்லை. இப்ப மழை வரணும் சொல்ற ஆண்டவர் சத்தத்தை கேட்கலையா அவரு? அப்ப தீர்க்கதரிசி இல்லையா? கத்தின்னு அழைக்கலையா? அப்படி யோசிக்கல. ஜெபம் பண்றாரு, போய் பாரு. ஜெபம் பண்றாரு, பாரு. வரும்போது என்ன பேட் நியூஸ் வரும்போதுனா வரல மேகம் வரல சொல்லிட்டு இருக்கணும் வேலைக்காரன். அவர் இல்லை வரும், எப்படி வராம போகும். 7வது ஜெபிக்கிறாரு, போய் பாருன்றாரு. அந்த கையில் மேகம் கண்ணில் கட்டுது. அல்லேலூயா.
மழை அடி 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 அடிக்குது. ஆமென். அதான் இரவும் பகலும். ஆமா, நீ அவர் பிள்ளைங்க தான். நீ கேட்கறதுக்கு முன்னாடி அவர் தெரியும் உனக்கு என்ன வேணும்னு. புரியுதுங்களா? உனக்கு என்ன வேணும் அவருக்கு தெரியும். நீ சொல்லிதான் தெரியணும் கிடையாது. ஆண்டவரே எனக்கு வியாதி இருக்கு, சுகத்தை கொடுங்க. ஆண்டவரே எனக்கு பணம் கருவாரு, பணத்தை கொடுங்க. வீட்டு அரிசி பருப்பு இல்லை, பருப்பு இதெல்லாம் தெரியாதா? நீ சொல்லியா அவருக்கு தெரியணும். அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாச்சு. அவர் வானத்தையும் பூமியும் சமுதிரத்தையும் நீரூற்றியும் உண்டாக்கினவர். அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கார் அவர். இருக்கிறதாகவே இருக்கிற சொன்னார் அவர். எல்லாவற்றையும் உண்டாக்கி வார்த்தையில உலகத்தை தாங்குறார் அவர். எல்லா வார்த்தையினால தாங்குறார் எல்லாத்தையும் அவர் பூமியில. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிற சதா காலம் அவர். அப்படிப்பட்ட தேவன் தெரியாதா? உன் சூழல் என்னான்னு மனசு பார்க்கற தேவனாச்சு அவரு. அவர் தெரியாதா? நானும் உங்க மூஞ்சி தான் பாக்குறேன், அதுதான் எனக்கு தெரியும். மனசு பார்க்க தெரியாது எனக்கு. ஆண்டவர் மூஞ்சி பார்க்க மாட்டாராம், மனசு பார்க்கிறாராம். மனசு கஷ்டம் தெரியும், உன் துக்கம் தெரியும், உன் வேதனை தெரியும், உன் கண்ணீர் தெரியும், உன் கஷ்டம் தெரியும், எல்லாம் இருக்கு. நீ என்ன பண்ணணுமா? இரவும் பகலும் ஜெபம் பண்ணுன்றாரு. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்றாரு. அல்லேலூயா. இந்த வருஷம் முடிய போகுது, இன்னும் 15 நாள் தான் இருக்கு, முடிய போகுது. இந்த வருஷத்துல எத்தனை ஜெபிச்சிருப்ப, உனக்கு பதில் வராம இருக்கலாம். உனக்கு நீ காத்து கொண்டு இருக்க, நடக்குமா நடக்குமா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். ஏன் பொல்லாத அநித மனுஷனே அது விதவைக்கு நன்மை செய்யும் போது உனக்காக சொந்த குமாரனே கொடுத்தது அல்லவா? உனக்காக ஜீவனை கொடுத்தது நான் அல்லவா? உனக்காக ரத்தம் சிந்தது நான் அல்லவா? நீ நினைப்பதற்கும், நீ வேண்டுவதற்கும், எண்ணுவதற்கும் அதிக அதிகமா தருக நல்ல தேவன் அவர். கிருபை நிறைந்தவர், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனவர். தம்மை நோக்கி கூப்பிடுவது யாவருக்கும், உண்மையாக தம்மை நோக்கி கூப்பிடுவது யாவருக்கும் அவர் சமயமா இருக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். நீங்க தேவனிடத்தில் சேர்ந்தால் அவர் உங்களிடத்தில் சேருவார். அல்லேலூயா. இரவும் பகலும் கூப்பிடுவதற்காகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவர் உங்களுக்கு தெரிந்து கொண்டார். உங்களை இப்போ உலக தோற்றத்துக்கு முன்னே, உன் தாயின் கரு உருவாகிறதுக்கு முன்னே உங்களை தெரிந்து கொண்டார் அவர். ஒவ்வொரு பேருக்கு அழைத்திருக்கிறார் அவர். ஆமென். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில், தெரிந்து கொள்ளப்பட்ட விஷயத்தில் உன்னுடைய விஷயத்தை தலையிடுவார் வந்து. ஆமென். நான் அவர் அழைச்சிருக்கார். ஒன்று அவர் நீ கூடுதல் விசாரிப்பாரு, சொல்லு என்ன செய்யணும், என்ன 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 பிரச்சனை. ராஜா விசாரிச்ச மாதிரி விசாரிக்கிறாரு. உங்களை தகப்பன் விசாரிக்கிறாரு, என் பிள்ளைக்கு என்ன வேணும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராக இருந்து, ஆமா இன்னைக்கு கிடைக்கலன்னு இதுதான் முடிச்சு நினைச்சிக்காத, உன் சாப்பிட்டு க்ளோஸ் நினைச்சிக்காத. உன் நியாயம் செய்வார் அவர். அவர் நியாயாதிபதி அவர். அல்லேலூயா. நியாயம் செய்வார். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார். ஆமென். சீக்கிரத்தில் உங்களுக்கு நியாயம் செய்வார். இந்த வருஷத்துக்கு நியாயம் செய்வார் உங்களுக்கு. அல்லேலூயா. எந்த காலத்தையும் ஜெபிக்கிறியோ, காத்திருக்கியோ, கண்டிப்பாக நியாயம் செய்வார். இதோ உனக்கு தூதனை அனுப்புகிறேன், நான் முன்சென்று கோளர்கள் நான் சபையாக்குவேன். இரும்பு தாழ்பாக முறியெடுத்து வெண்கல கதவுகளை உடைத்து அந்த காலத்து பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடித்த புதுகளையும் உனக்கு கொடுப்பேன். உனக்கு. ஆமென். சீக்கிரத்தில் அவர் நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பார். ஆமென். அவர் என்ன இருக்கணும் நமக்குள்ள, நீ பெற்றுக்கொள்றதுக்கு உங்களுக்கு விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. பிலீவ். இயேசு நம்புறீங்களா? எந்த சூழல் நம்புவீங்களா? நான் நம்புவதற்கு நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பார் அவர். யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே,
என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவாரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. ஆமென். உன் ஜெபங்கள் பதில் தருவார் அவர். ஆமென். நம்புவதற்கு எதுவித சூழ்நிலை இல்லாமல் போனாலும் நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஆத்துமாவே நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுங்க, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஏன்னா அவர் தான் நம்பத்தக்கவர். ஆமென். அவர் நம்பி நீங்கள் வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறது. யாக்கோபே இனி செத்து போவதில்லை, இஸ்ரவேலே இனி வெட்கப்படுவதில்லை. என் ஜனங்கள் நான் எடுக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். நன்மையை பாரம் சுமத்துவார் அவர். என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று. ஆமென். என்ன கல்வாரி சிலுவையில் அவர் வெட்கப்பட்டார் உங்களுக்காக. அவர் தலை குனிஞ்சாரு, அவர் கால் துப்பும் போது வாங்கினார். அவர் நிந்தை ஏற்றுக்கொண்டார், அவமானத்தை சுமந்தார். நீ சுமக்கக்கூடாதுன்னு உனக்கு பதிலாக ஏற்றுக்கொண்டார் அவர். அல்லேலூயா. அப்படி என்ன பண்ணணும்? நீ கிளைம் பண்ணணும். அதை என்ன பண்ணணும்? கிளைம் பண்ணணும். ஆனால் எனக்காக சுமந்துட்டீங்கப்பா, நீ நான் சுமக்க மாட்டேன் அப்படி வாயில் சொல்லணும் நீ. ஆனால் எனக்காக நீ துக்கம் சுமந்துட்டீங்கப்பா, நான் துக்கத்தில் வாழ மாட்டேன் அவரே சொல்லப்பட்டிருக்குப்பா. கர்த்தர் நித்திய வெளிச்சமா இருப்பார், என் துக்கம் நாக்க முடிந்து போகும் சொல்லுங்க ஆண்டவரே. அதெல்லாம் சமாதானம் எடுத்துக்கொள்கிறேன், சமாதானம் எடுத்துக்கொள்கிறேன், தேவ சமாதானம் எடுத்துக்கொள்கிறேன். அல்லேலூயா. அப்படி என்ன பண்ண வாயில சொல்லி எடுத்துக்கணும். நீங்க இதை ட்ரைன் பண்றது அதுதான். ஆமென். பேங்க்ல பணம் இருக்கும்போது என்ன பண்றோம்? நம்ம ஏடிஎம் போயிட்டு பணத்தை நம்பர் பின் நம்பர் போட்டு பணத்தை வித்ட்ரால் பண்ணிக்கிறோம். இல்லை பேங்க்கு போனீங்கன்னா செக்ல செல்ஃப் போட்டு சைன் பண்ணி என்ன பண்ணுறீங்க? பணத்தை நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க. அதுதான் பிரின்சிபல். அதுதான் எந்த தான் சொல்லிட்டு நீங்கள் கட்டாக்குள்ள கை வைக்க முடியாது. போயிட்டு ஏடிஎம் மிஷின் உடைக்க முடியாது. போயிட்டு ஏடிஎம் மிஷினை உடைத்து பணத்தை எடுக்க முடியாது. அதே போல வேதம் ஒன்று தான். எல்லா வாக்குறது கிறிஸ்தியேசுக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்றும் உள்ளது. ஆமென். கிறிஸ்துவின் உடல் சுதந்திரவாதி, உடல் பங்காளி, வெள்ளையும் பொண்ணு அவருடைய கர்த்தருடைய எல்லாம் உன்னுடைய சொல்லியிருக்காரு. அவன் என்ன பண்ண வாயில சொல்லி எடுத்துக்கொண்டாரு. என் வாயில ஜீவன் வச்சிருக்கேன்ப்பா, அதிகாரத்தை வச்சிருக்கேன், என் நாமத்தை சொல்லி எடுத்துக்கொண்டாரு. அல்லேலூயா. என் நாமத்தை எடுத்துக்கோ, என் நாமத்தை எதை கேட்டாலும் பிதாவில் கொடுப்பார் என்றார் உங்களுக்கு. அல்லேலூயா. கேளுங்கள் கொடுக்கப்படும். எப்படி? ஒரு சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி, சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி திருப்திப்படுத்துவார் அவர். உங்களுக்கு போதும் போதானவரே சொல்ற அளவு நிரம்பி வழிந்து ஓடும். ஆமென். மிக நல்லவர் அவர். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். கண்டிப்பா உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். கண்டிப்பா துக்கத்தை சந்தோஷம் மாற்றுக தேவன் அவர். வார்த்தை விசுவாசிக்கும் போதே உங்களுக்குள்ள ஜீவன் உண்டாகும், சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும், நன்மை உண்டாகும். பூரணமான எந்த ஜீவன் உங்களுக்கு தேவன் கொடுக்க வல்லவரா இருக்கார் உங்களுக்கு அவர். ஆமென். ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி கர்த்தாவே, நன்றி. உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, சோதனை பண்ணுங்க அவரை. தேவனை வகைப்படுத்துங்க. கர்த்தர் பேசியிருக்காரு. சின்ன சிறு கூட தேவன் இருக்கிறாரு. இந்த சிறு மஞ்சள் தேவன் இருக்கிறாரு. தேவனுக்கு விசுவாசத்தை பார்க்கிறாரு. இப்போ தேவனுக்கு விசுவாசத்தை பார்க்கிறாரு, ஒரு விசுவாசத்தை பார்க்கிறாரு. Latra kasatre kiando Brahma broka natura di shadore nebi Rata kandodro. Oh, நன்னி பாஷை என்பது ஒரு அடையாளம். நீ ரசிக்கப்பட்டதுக்கு அடையாளம் நன்னி பாஷை. ஏக ராஜா நம்ம கரோ சேஜனி நிமி. ஓ பரலோக பாஷை, இது தேவன் பேச ரகசிய பாஷை. ஏக மாட்டா பாட்டாண்ட பாத்தோரே கியா மேரே போதுரா தரபோ தேரி நமஹோ. இந்த வார்த்தையோடு பலனா இருக்கட்டும், இந்த வார்த்தையோடு பலனா இருக்கட்டும். கலங்காதே, பயப்படாதே. ஓ ராபா ரீதபோ, நான் வந்ததுக்கே பிடிச்சிருக்கேன், உனக்கு வேண்டியவரை நான் செய்வேன். ஓ ரல்போதோ ரன்னிமிஹோ
வீழ்ந்து பலனுக்கு ஏதோ தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். உங்கள் மீட்பர் உயிரை இருக்கபடியால், நீங்கள் ஜெபிக்கிறபடியால், உங்களுக்கு நன்மை செய்தபடியால், உனக்கு ஜீவனை கொடுத்தபடியால் உன் ஜெபத்தை பதில் தருவார். அவர் நாமும் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் நாமும் ஜெபத்தை கேட்கிறவர். ஓ ரபே காதாரா நபோ வேணாதாரா லபோ பலவீன சரீரங்கள், பலவீன சரீரங்கள், வியாதியுள்ள சரீரங்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாமத்தில் நான் கட்டளை கொடுக்கிறேன். உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே சுகமுண்டாவதாக, 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 சுகமுண்டாவதாக. ஓ மகாலாராலாரானபோ லே யா சாதாரணிபோ யெகோவா ரஃபா தேனபோ தரஹந்தரபோ யூ த மை ஹீலர். நீ சுகமாக்கும் கர்த்தர், நீ குணமாக்கும் கர்த்தர். ரபா பாபா மாதேகா லோதரபோ ஒவ்வொரு மீதும் உயிர்த்தெழுந்த வல்லமை, சுகமளிக்கும் வல்லமை ஓ பேசுகிற ஆண்டவரே, சுகம வல்ல பேசுகிறேன் ஐயா. உள்ளங்காலம் முதல் உச்சந்தாலம் மட்டும் இங்க வந்திருக்க ஒவ்வொரு மீதும் தெய்வீக சுகம், தெய்வீக சுகம், தெய்வீக சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக. ஓ இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உயிர்த்தெழுந்த வல்லமை பேசுகிற ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த வல்லமை அனுப்புகிறேன். ஓ ரிமஹந்தரனா ஷேதகபோ ஜசாவுக்கேதல் சரீரம் ஜீவனை பெற்றுக் கொள்ளட்டும், ஜீவனை பெற்றுக் கொள்ளட்டும், ஜீவனை பெற்றுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. பலனை பெற்றுக் கொள்ளட்டும் அப்பா, பலனை பெற்றுக் கொள்ளட்டும். ஓ மகாலா ராகாதாரா என் தழும்புகளால் குணமான சொன்னீர் ஆண்டவரே, என் தழும்புகளால் குணமான சொன்னீரே கர்த்தாவே. வார்த்தை வல்லமை ஜீவனை உண்டு. வார்த்தை அனுப்புகிறேன், சுகம் என்ற வார்த்தை அனுப்புகிறேன் ஆண்டவரே. பயங்கள் போகட்டும், பயங்கள் போகட்டும், பெருமை போகட்டும், பெருமை போகட்டும். ஓ ராஜா ரீனாபோ ஓ ரத்தத்தை தெளிக்கணும் ஐயா, ரத்தத்தை தெளிக்கணும் ஜனங்கள் மீது ஆண்டவரே, ரத்தத்தை தெளிக்கணும் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி. சமாதானத்தை பேசுகிறேன் ஆண்டவரே, சுகத்தை பேசுகிறேன், ஜீவனை பேசுகிறேன், பலனை பேசுகிறேன், நன்மையை பேசுகிறேன், வெற்றியை பேசுகிறேன், சுகமாக பேசுகிறேன். கர்த்தரே நாம் பலத்த துர்கம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமா இருப்பா சொன்னீங்க ஆண்டவரே. சுகமா இருக்கட்டும் ஆண்டவரே, வாழ்ந்திருக்கட்டும். உயிருள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நித்திய மகிழ்ச்சி தங்கியிருக்கட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு ஆசீர்வதிக்கும் ஆண்டவரே. சமாதானம் உண்டாகட்டும் அப்பா, சமாதானம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு காணிக்கையும் தசமாக கொடுப்போம். ஓ உமக்கு நன்றி செலுத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே நீ நல்லவர். உம்மை போல யாருன்னு தகப்பனே. தேங்க்யூ டாடி. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் எல்லாம் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் எல்லாம் வல்லவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே. அன்பான தேவா, அருமை இரட்சகரே. எல்லாரும் கடங்கள் உயர்த்தி சொல்லுங்க. ஆராதனை, 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 ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, உன் அன்பர் இயேசுவுக்கே. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ. துதியும் கணமும் திறமும் தூயவர் உமக்கன்றோ. ஆமென், ஆமென் தகப்பனே. அப்பா அது பணத்தை ஆண்டவர் ஆராதிச்சு கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நேசிக்கிற பரலோக தகப்பனே, நல்ல நிலமாகிய உங்க சமூகத்தில் உண்மை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி விதைக்கிறோம். நீ சொன்னீரே, என்னை வாழாக்காமல் தலையாக்குவேன் என்று, கீழாகாமல் நேராக்க சொன்னீரப்பா. இதில் கடனை வாங்காதபடிக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருகச் செய்யும்.
இந்த நாளிலே நான் இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு என் ஆசீர்வதியம். ஆமென். சந்தோஷமா கொடுப்போம். அவர் நல்லவர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் அப்பா. அவனே கொடுத்த காணிக்காக நன்றி செலுத்துகிறோம். தசமாவது ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே, காணிக்கையில் ஆசீர்வதிப்பீராக, கொடுத்த கரங்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. 1000 பெருகும்படி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே. வா இவ்வளோ மாவட்ட தொட்டியும் என்னையும் ஆசீர்வதிங்க ராஜா ஆண்டவரே. குடும்பத்தை பெரிய சமாதானத்தை பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, வீட்டை சுற்றிலும் ஒவ்வொரு வீட்டை சுற்றிலும் பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. வீட்டின் நிலைக்கால் இயேசு ரத்தத்தை பூசுகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நிலைக்கால் இயேசு ரத்தத்தை பூசுகிறேன். பொல்லாப்பு நேரிடாது வாதை உன் கூடார் தமிழாக சொன்ன தேவனே, ரத்தத்தினால் ஒவ்வொரு வீட்டையும் வேலடிக்கிறேன். இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் ஒவ்வொரு வீட்டையும் வேலடிக்கிறேன், வேலடிக்கிறேன், வேலெடுக்கிறேன் தகப்பனே. வீட்டை சுற்றில ஒருவே பட்டயத்தோடு தேவ தூதலை கட்டெடுக்கிறேன் அப்பா. தேங்க்யூ டேடி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தருக்கு சகல உபகலம் மறவாதே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியான வழிநடத்தலும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் உங்கள் குடும்பத்துடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.